விடைபெற்றார் கேப்டன் விஜயகாந்த். தமிழகத்தின் பலதரப்பட்ட மக்களும் தொடர்ந்து அவருக்கு தங்களது அஞ்சலிகளை செலுத்தி வரும் நிலையில் திரையுலகைச் சேர்ந்த அரசியல் உலகைச் சேர்ந்த பலதரப்பட்ட மக்களும் அங்கு அவருக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக குழுமி இருக்கின்றனர். இதனிடையே நடிகர் சூர்யா நடிகர் விஜயகாந்திற்கு இரங்கல் தெரிவித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் நம்ம கூட இல்லங்கிற செய்தி கேட்டு மனசுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு. ஒரு கண்ணில் துணிச்சலும் மறுக்கண்ணில் கருணையமாய் வாழ்ந்த அபூர்வ கலைஞன் அவர்கள் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா உதவிகளும் செஞ்சு புரட்சி கலைஞனா கேப்டனா நம்ம எல்லார் மனசுல இடம் பிடிச்சவர். அண்ணன் விஜயகாந்த் அவர்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். அவரோட குடும்பத்தாருக்கும் லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்தின் உடலானது அவருடைய கட்சி அலுவலகம் இருக்கக்கூடிய கோயம்பேட்டில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பலதரப்பட்ட மக்களும் அவருக்கு தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதனிடையே நடிகர் அப்புக்குட்டி விஜயகாந்திற்கான இரங்கல் செய்திகளை பதிவு செய்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா நம்மளை விட்டு போனது ரொம்ப மிக வருத்தமாக இருக்குது. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். என்னென்னா ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு மனிதர், எல்லாருக்கூடையும் ஒரு அன்பாக பேசக்கூடியவர், ரசிகர்கள்ட்டையும் சரி எல்லார்கிட்டையும் ஒரு தோழனாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். அவர் நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாருங்கிறப்ப ரொம்ப வலி ஏற்படுத்துது. உண்மையாகவே நாங்கள் ஷூட்டிங்கில் நாங்கள் இங்கே இருந்தாலும் அவருடைய என்னால் போக முடியலைங்கிற பெரிய வருத்தம் எனக்கு இருக்குது. என்ன சொல்கிறது, அவருமே ஒரு கலைஞர், தன்னம்பிக்கையான ஒரு கலைஞர். சினிமாவில் பார்க்குறது ரொம்ப கடினம். என்னென்னா ஒரு மதுரையிலேருந்து நீங்கள்லாம் எப்படியா ஹீரோவாக அப்படின்னு இருக்கும்போது யார் வேணாலும் ஹீரோவாக முடியும் அப்படின்னு காமிச்ச ஒரு பெரிய நம்பிக்கையான ஒரு நடிகர். சொல்லப்போனால் நம்பிக்கைக்கு ஒரு உதாரணம் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கலைஞர். நான் அவருடைய படங்கள் ரொம்ப விரும்பி பார்த்த படம் அப்படின்னா தழுவாத கைகள், நினைவே ஒரு சங்கீதம், அப்புறம் அம்மன் கோயில் கிழக்காலை, எவ்வளோ படங்கள், கேப்டன் பிரபாகரன், ரமணா, இப்படி நிறைய படங்கள். ரெண்டாவது என் வீட்டில் நான் வச்சுருக்க ஒரே ஃபோட்டோ, ஒரு நடிகரோட ஃபோட்டோ அப்படின்னா தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய ஃபோட்டோ தான். எனக்கு அது பார்க்கும்போதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். என்னென்னா ஒரு நடிகர் கூட நம்ம எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ நம்ம பார்க்கும்போது என்ன மகிழ்ச்சி இருக்குன்னா, நல்ல மனிதர் கூட இருக்கும்ல, நல்ல மனிதர் கூட இருந்தோம்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். எனக்கு அதை இன்றைக்கும் மறக்க முடியாது. கள்ளழகரில் நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன் அந்த படத்தில். தலைவர் கூட எடுத்த ஃபோட்டோ மறக்க முடியாத ஒரு ஃபோட்டோ. உண்மையாகவே ரசிகர்களுக்காக இருக்கட்டும், நடிகர்களுக்காக இருக்கட்டும், கலைஞர்கள் எல்லாத்துக்குமே சரி அவருடைய இழப்பு பேரிழப்பு தான். அவருடைய ஆத்மா இறைவன் சாந்தி அடைய வைக்கணும்னு வேண்டிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.